அது உன் வழியை பின்தொடர் வாழ்வில் நிதம், பின்தொடர் வாழ்வில் நிதம். உன்னுறவினில் வழி பிறந்தது, உண்மை அன்பின் சுவை தெரிந்தது, தன்னலத்தின் தலை அழுந்தது எந்தன் இயேசுவே. உன்னுறவினில் வழி பிறந்தது, உண்மை அன்பின் சுவை தெரிந்தது, தன்னலத்தின் தலை அழுந்தது எந்தன் இயேசுவே. உன் வழியினில் நான் நடந்திட, உன் வழியினில் நான் தொடர்ந்து, உன்னுடல குருதியுமே உறுதி தந்தது. உந்தன் அன்பு இல்லையே, உன் நினைவில் துன்பம் இல்லையே, உந்தன் அன்பில் இல்லையே, உன் நினைவில் துன்பம் இல்லையே. உன் நினைவில் சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடர் வாழ்வில் நிதம், பின்தொடர் வாழ்வில் நிதம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவுக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் அனைவரும் இந்த திருப்பலியை ஆண்டவருக்கு உகந்த திருப்பலியாக ஒப்புக்கொடுக்க இந்த கல்வாரி திருப்பலியிலே ஒன்று சேர்ந்து ஆண்டவரோடு இந்த கல்வாரி திருப்பலியில் ஒன்று கலக்க வந்திருக்கின்றோம். உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் இந்த திருப்பலியை நாங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகள், அவர்களுடைய வாழ்வில் இருக்கும் ஒவ்வொரு தேவைகளுக்காகவும் இத்திருப்பலியில் மன்றாடுவதோடு யாருக்கெல்லாம் மன்றாட நிற்கணும் அவர்களை நினைத்து மன்றாடும், யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்றார்களோ அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை, தூய மர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நாங்கள் ஆண்டுதோறும் நினைவு கூறும் மறை நிகழ்வுகளால் தொடக்கத்திலிருந்து மனித இயல்பின் மேன்மையை புதுப்பிக்கப்பட்டு உயிர்த்தெழுதலின் எதிர்நோக்கை பெற்றுள்ளது. அதனால் நாங்கள் நம்பிக்கையில் கொண்டாடுவதை முடிவில்லா அன்பில் பெற்றுக்கொள்ள உமது கனிவை அருள வேண்டுகின்றோம். உம்மோடு பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 17 தொடக்கம் 26 வரை. அந்நாள்களில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்து சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள்.
தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைச்சாலை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயிலறையில் நின்று கொண்டு இருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றனர். அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார். உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார். மக்கள் கல்லறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 34 வசனங்கள் 1 தொடக்கம் 2, 3 தொடக்கம் 4, 5 தொடக்கம் 6, 7 தொடக்கம் 8 வரை. பல்லவியாக. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரை நான் காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவரை துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பெறு பெற்றோர். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
தூய யோவான் எழுதிய நற்செயலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 திருவசனங்கள் 16 தொடங்கி 21 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகுக்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகுக்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை, ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகுக்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயவனாயிருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில் தான் அவர்களுக்கு எதிராக தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகின்றார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கின்றார்கள் என்பது வெளியாகும். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வாசகமானது நாங்கள் பார்த்தால் இன்றைய நற்செய்தியில் முக்கியமாக இயேசு நிக்கோதேமோடும் அவரோடு இருக்கும் அந்த உரையாடல் எங்களுக்கு இன்றைய நாளில் வாசகமாக தரப்படுகின்றது. முக்கியமாக இங்கேயே நாங்கள் பார்த்தால் இயேசு மிகவும் நுணுக்கமாக எங்களோடு உரையாடுகின்றார், எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். இந்த உலகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகின்றது, எப்படி அது இருக்க போன்றது, மனிதனுக்கு கடவுள் என்ன செய்கின்றார் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, மிக அழகாக தெளிவாக எங்களுக்கு புகட்டுகின்றார். அதாவது மனிதனுடைய வாழ்வில் 2 பக்கங்கள் கொடுக்கப்படுகின்றன, ஒன்று நல்லதும் இன்னொன்று கெட்டதும் இருக்கின்றது. மனிதன் தொடக்கத்திலிருந்தே நல்லது கெட்டதை அறிந்திருக்கின்றான். ஆதாம் ஏவாள் கடவுளிடமிருந்து அகன்று சென்றது. அவர்கள் தங்களுடைய வாழ்வில் கெட்டதையே ஆசைப்பட்டு போனார்கள், அதாவது சாத்தானிடம் ஏமாந்து போனார்கள். இங்கே நாங்கள் பார்த்தால் தொடர்ந்து இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய வாழ்வில் எதை நாங்கள் ஆசைப்பட்டு தேடி போகின்றோம், நல்லதையா கெட்டதையா? எங்களுடைய வாழ்வில் 2 பக்கங்களும் இருக்கின்றது. எங்களுடைய மனசாட்சி என்பது சொல்லுகின்றது, நல்லதையும் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது, நாங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்று. இங்கே இயேசு சொல்லுகின்றார் அழகாக, தன்னுடைய மகனை உலகுக்கு அனுப்பியது இந்த உலகை தீர்ப்பளிக்க அல்ல, அதை அவர் வழியாகவே மீட்கவே கடவுள் அவரை இந்த உலகுக்கு அனுப்பினார் என்று சொல்லுகின்றார். அதை அவருடைய இரத்தத்தினால் மீட்கவே அனுப்பினார். ஆனால் இங்கே நாங்கள் பார்த்தால் ஒளி உலகுக்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயவனாக இருந்ததால் மனிதன் ஒளியை விட இருளையே விரும்பினான். அவர்கள் எங்கெல்லாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் கடவுளோடு இருக்கவில்லை, என்ன செய்தார்கள்? அவர்கள் கடவுளை விட்டு ஒதுங்கினார்கள். காரணம், அவர்களுக்கு ஆசையாக இருந்தது தீயதுக்குள்ளே போகிறதுக்கு, தீயதை அன்பு செய்கிறதுக்கு. எனவே கடவுளை அன்பு செய்தவர்கள் ஒளியே தேடி ஓடினார்கள். கடவுளை அன்பு செய்யாதோர் என்ன செய்தார்கள்? அவர்கள் எல்லோரும் தீங்கு இல்லாட்டி மற்றது ஆண்டவருக்கு எதிராக போனார்கள். இதில் 2 விஷயங்கள் எங்களுக்கு தரப்படுகின்றது. எங்களுடைய மனசாட்சிக்குள்ள எங்களுக்கு தெரியும், இது கெட்டது, இது நல்லது. எங்களுடைய வாழ்வில் நாங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எங்களுக்கு தெரியும், இதை நாங்கள் ஆண்டவர் தருகின்றார். ஆனால் ஆண்டவர் எங்களிடம் முழுமையாக அதை விடுகின்றார். எங்களுக்கு இது செய்கிறது நல்லதா கெட்டதா என்பது நாங்கள் தான் அதை முடிவு செய்ய போகின்றோம். கடவுள் எங்களிடம் முடிவை தருவதில்லை. என்ன நாங்கள் தெரிவு செய்ய போகின்றோம்? நல்லதை செய்வதா இல்லாட்டி தீயதுக்குள்ளே நாங்கள் போகிறதா, தீயதுக்குள்ளே நாங்கள் வாழ்கிறதா? ஏனென்றால் கடவுள் பல நேரங்களில் எங்களோட வாழ்வில் பல
தடவை எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்றார். நாங்கள் தவறு செய்யும் போது எங்களுடைய வாழ்வை மன்னிக்கும் பல தடவைகள். ஆனால் எங்களுடைய வாழ்வில் ஒரு நாளும் அவர் வெறுப்பதில்லை. மாறாக எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் கடவுள். என்னுடைய வாழ்வுக்குள்ளே இருந்து என்னை வழி நடத்தும் ஆண்டவர். முக்கியமாக நாங்கள் பார்த்தார் அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்வில் நாங்கள் கடவுளை தேடி செல்வர்களாக நாங்கள் மாற வேண்டும். தீயது என்பது சாத்தான் ஒவ்வொரு பொழுதும் எங்களுடைய வாழ்வில் ஒரு வழியை தேடிக்கொண்டிருக்கின்றது. எங்களுடைய வழியில் நாங்கள் போகும்போது எங்களை தனது பக்கம் திருப்பிக் கொள்ள. ஆனால் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் முழுமையாக ஆண்டவரிடம் திரும்பி செல்லும் போது, ஆண்டவரை மட்டும் நாங்கள் பற்றி கொள்ளும் போது நிலை வாழ்வையும் நாங்கள் பற்றி கொள்ளுகின்றோம். நிலை வாழ்விலே நாங்களும் வாழுகின்றோம். அதையே இன்றைய நற்செய்தி மிக அழகாக சொல்லப்படுகின்றது. நாங்கள் உண்மைக்கேற்ப வாழ்வர்கள் ஒளியிடம் வருகின்றார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தும் கடவுளோடு இணைந்தே செய்கின்றார்கள் என்பது வெளியாகும். எனவே நாங்கள் ஒளியின் மக்களாக வாழ்வோம். இருளின் மக்களாக வாழாமல் ஒளியின் மக்களாக வாழ நாங்கள் வரம் கேட்போம். ஒவ்வொரு பொழுதும் இந்த உலகம் எங்களுக்கு இருளின் மக்களாக வாழ பல இடங்களில் எங்களுக்கு கற்பிக்கின்றது. எங்களுடைய வாழ்வையும் அதன் பக்கமே இழுத்து செல்லுகின்றது. நாங்கள் ஒளியின் மக்களாக வாழுவோம். ஒளியின் மக்களாக வாழ ஆண்டவரோடு வரம் கேட்டு, அந்த ஆண்டவரில் வாழ வரம் கேட்டு தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு நாங்கள் மன்றாடுவோம். உயிர்ப்பின் ஒளியில் எம்மை நிரப்புபவரே இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் தூய ஆவியின் ஆலயங்களாக திகழ்ந்து தூய ஆவியின் கொடைகளை மக்கள் பெற்றுக்கொள்ளும்படி மக்களை வழிநடத்த வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் பாவங்களுக்கு கழுவாயாக வந்த இறைவா, எம் இளைய தலைமுறையினர் இவ்வுலக மாயக் கவர்ச்சிகளை விடுத்து பாவத்தில் மூழ்கிவிடாமல் உமது வாழ்வு தரும் வார்த்தைகளை தியானித்து உமக்கு சான்று பகரும் வாழ்க்கை வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரே மகனை எமக்கு உணவாக அளித்த இறைவா, எம் குடும்பத்தினர் அனைவரும் நிலைவாழ்வு தரும் அன்பு உறவில் நிலைத்து உலக காரியங்களிலிருந்து விடுபட்டு புதுவாழ்வு பெறவும் உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகிற்கு ஒளியாய் விளங்கும் இறைவா, மெலிந்து வரும் தீமைகளின் ஆதிக்கம் எம்மை பற்றி கொள்ளாமல் மனச்சாட்சியை மாசுபடுத்தாமல் நாம் ஒளியின் மக்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவலுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். ஒளியில் வாழும் போது எங்கள் வாழ்வு இனிமையாக மாறுகின்றது. அந்த ஒளியின் இறைவனை நாங்கள் ஒவ்வொரு பொழுதும் பற்றி கொள்ள வரம் கேட்போம். இருளை அகற்றி ஒளியோடு நாங்கள் வாழ ஒளியின் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. என் உயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும்
கருணையின் கொடைகள் தந்தாயே சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி இல்லாமல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையியல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பது எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் அது மாற்றமே புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமம் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டி ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமே நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். என்னான்ம
நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் சென்று கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்து நிற்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரேடு தூண்களுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே, வாழ்வோர் அனைவரின் தாயே, வானுலகை அடையும் வழியே, வாழ்வோர் அனைவரின் தாயே, வாஞ்சையோடு அணைக்கும் தாரகையே, வாஞ்சையோடு அணைக்கும் தாரகையே, பாடிய மனித கதியென கொண்டோம், ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே. ஆமென்.